கேர் பண்றதுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கு, அவருக்கு சொந்தமானவன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பதற்கு அவர் பொறுப்பாளின்னு அர்த்தம். இரண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? 32. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா, இந்த பணம் பொருள் இவையெல்லாம் கடவுளை அறியாத மனுஷன் நினைக்கிறான். அவனுடைய எண்ணத்தில் சிந்தையில் எப்பொழுதுமே பணம் பொருள். ஆனால் இவைகள் நமக்கு வேணுமா? வேணும். மேலே சொல்றார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை நூக்கிறதும் இல்லை. டெய்லி புது புது ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ். நேற்று போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு இல்லை, துவைக்கவே இல்லை, புது ட்ரெஸ்ஸு தூக்கி போட்டு புது ட்ரெஸ்ஸு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். இவைகளை பார்க்கல நீங்கள் எவ்வளவோ விசேஷமானவர்கள் அல்லவாங்கிறாரு. இதெல்லாம் செய்கிறது யாரு? உங்கள் பிதா, உங்கள் அப்பா, உங்கள் பரமபிதாங்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட தூக்கமில்லாத இரவு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் தூங்காமல் இருக்கிறோம், எதுக்குன்னு தூங்குறதுன்னு தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது சில நேரத்துக்கு எனக்கு கூட. ஆனால் ஏதாவது கவலை வருதானா ஒன்றுமே வர மாட்டேங்குது. கவலைப்பட்டு நான் ஒரு நாள் கூட தூங்காமல் இருந்தது இல்லைங்க. சில நேரத்தில் லேட்டாக படுத்தோம்னா தூக்கம் போயிடுது. 12:30 மணிக்கு படுத்தோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. அது தூக்கம் வர நேரத்தில் தூங்கலைன்னா தள்ளி போகுது. ஒரு செகண்ட் கூட இவ்வளோ பணம் வேணுமே, சர்ச்சு கட்டுறதுக்கு இவ்வளோ கோடி வேணுமே, நான் ஒரு நிமிஷம் சிந்திச்சு கிடையாது. அவர் கவலைப்பட்டு சிந்திச்சேன்னா அவருடைய உண்மை தன்மையின் மேலே நான் கொஸ்டின் பண்ணுறேன்னு அர்த்தம். கர்த்தர் சந்திக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்றால் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கார் அர்த்தம். ஒரு செகண்ட் கவலைப்படக்கூடாதுங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தரை கொடுத்து சொல்லிக் கொடுங்க. நான் பணம் காய்க்கிற மரமா, எல்லா தேவைகளும் நான் தான் சந்திக்கணுமா? நீங்கள் தானே பெற்றீங்க, நீங்கள் தானேங்க அப்பா. அப்போ நீங்கள் தாங்க சந்திக்கணும், வாங்கி கொடுக்கணும். ஏன் அப்பா? அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நீங்களும் கவலைப்படக்கூடாது. பிள்ளை ஒரு காரியம் பெருசாக கேட்டான்னா நம்ம பாருப்பா அப்படிலாம் பெருசாக கேட்கக்கூடாதுப்பா, அப்பாவுடைய சம்பளத்தை பார்த்தியா, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தியா, அதெல்லாம் நினச்சி தான்ப்பா அப்பாட்ட கேட்கணும். அங்கே அப்ளிகேஷனை போடுங்க. உங்கள் அப்பா உங்கள் வாழ்க்கையினுடைய ஆதாரம் கிடையாது, உங்களோட வருஷ சம்பளம் உங்களோட ஆதாரம் கிடையாது. பிள்ளை ஒரு காரியத்தை கேட்குறானா துணிஞ்சு கேட்க சொல்லுங்கள். கேட்க சொல்கிறது மட்டும் இல்லை, விதைக்க சொல்லிக் கொடுங்க. இதுக்காக நான் விதைக்கிறேன்னு சொல்லிக் கொடுங்க. ஏன் விதைக்கிறேன்னா எங்கள் அப்பா தான் ஆதாரம், இந்த அப்பா இல்லை அந்த அப்பா ஆதாரம்னு சொல்லிக் கொடுங்க. தேவைகளை சந்திப்பாருங்க. ஆண்டவர் சொன்னாருங்க, சொந்த குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற தெரியாதவன் அவிசுவாசிகளையும் சீர்கெட்டவனார் சொன்னாரா? இப்போ நான் அவருடைய குடும்பத்துடைய பிள்ளை தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பதற்கு அவர் பொறுப்பாளின்னு அர்த்தம். சந்திக்கலைன்னா அந்த வசனம் அவருக்கு செல்லாதுன்னு அர்த்தம். சந்திக்கிறார், என்னை கேர் பண்ணுறதுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கு, அவருக்கு சொந்தமானவன் நான், அவருக்குரியவன். அதனால தான் இதெல்லாம் கடவுளை அறியாத மனுஷன் சிந்திக்கிறான், சிந்திச்சு கவலைப்படுறான். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது அடுத்து சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் தேடுங்க. தேடுனா ஒன்றும் கிடைக்கான்னு சொல்லலை, கூட கொடுக்கப்படுனார். என்ன கேட்குறீங்களோ அதை காட்டிலும் தரத்திலையும் அளவுலையும் சிறந்ததை கொடுப்பார். இவைகள்லாம் சொல்கிறக்கு இல்லையா, இதில் ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் இருக்கும். ஆங்கில பைபிளில் ஆல் தீஸ் திங்ஸ் இருக்கும். இந்த பொருள்கள் எல்லாம் பொருள்களை பற்றி கர்த்தர் சிந்திக்கிறாரா? பொருள்களை பற்றி பேசுகிறாரா?
அப்புறம்னா அவர் மெட்டீரியலிஸ்ட் பிரசங்கியாரா? ஆமாம், அவர் பொருளை பற்றி பேசுகிறாருங்க, பொருளை பற்றி சிந்திக்கிறாருங்க. அந்த பொருள் நமக்கு வேணும்னா அவருக்கு தேவையாக இருக்குங்க. அதனால உலகம் ரசிக்கப்பட போதா? அதெல்லாம் ரசிக்கப்படாது. ஆனால் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தேவை. உங்களுக்கு 3 வயசு பிள்ளை இருக்குது. 3 வயசு பிள்ளை ஒரு பொம்மை கேட்குது. ஒரு சொந்தக்காரன் வீட்டில் பார்த்துருக்கு, அந்த பிள்ளை வேணும்ப்பான்னு கேட்குது. அந்த கடையாக ஏறி இறங்க மாட்டீங்க. நீங்கள் ஏறி இறங்குறீங்களோ நான் ஏறி இறங்குவேன். அது எப்படியாவது வாங்கி கொடுத்தோன்னு ஏறி இறங்குவேன். ஏன்? அதனால உலகம் ரசிக்கப்பட போதா? பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்குல்ல வாங்கி கொடுத்த உடனே. நம்ம சந்தோஷம் இல்லை, நமக்கு ஏறி இறங்க வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் வாங்கி கொடுத்தா பிள்ளையுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குல்ல. ஒரு பெரிய கம்பெனி சிஇஓ இருந்தா கூட அரை நாள் பிள்ளை ஒன்று கேட்டுச்சுன்னா கடையாக ஏறி இறங்குவான். ஏன்? அதனால கம்பெனி முன்னாடி போதா? பிள்ளைக்கு சந்தோஷம் அது. எனக்கு ஒரு காரியம் கர்த்தர் ஏன் சந்திக்கிறார் என்றால் அதனால உலகம் ரசிக்கப்பட போதா? உலகம் அதெல்லாம் இல்லை, எனக்கு சந்தோஷமான்னு பார்க்குறாரு அவர். கவனிக்கிறீங்களாங்க? பொல்லாதவர்களா நீங்களே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்ய அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு அதிக நன்மையை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் செய்கிறார். ஆனால் தேட வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய டொமினியன், தேவனுடைய அரசாட்சி. அதை தேடினீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.